என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கான்? இடுக்கமா இருக்கான், வழி நெருக்கமா இருக்கான். எதுக்குயா ஜீவனுக்கு போகிற வாசல் அப்படி இருக்கு? பரலோகம் ஐயா, மகிழ்ச்சி நிறைந்த இடம் ஐயா, சந்தோஷம் நிறைந்த இடம் ஐயா, கண்ணீர் இல்லாத இடம் ஐயா, துன்பம் இல்லாத இடம் ஐயா, துக்கம் இல்லாத இடம் ஐயா. இவ்வளவு அற்புதமான இடத்திற்கு போக வேண்டிய வாசல் விசாலமாக வல்லவோ இருக்க வேண்டும். ஐயா, இந்த ஆண்டவருக்கு அன்பு இல்லையா அவன் மேல? நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்துறேன்னு ஆசை காட்டி விட்டு போயிட்டாரு அந்த மனுஷன் வாட்டுக்கு. நான் உங்களுக்காக சூப்பர் இடத்தை வச்சிருக்கேன் ஆசை காட்டிட்டு போயிட்டாரு. அந்த ஸ்தலம் என்னமோ நல்லாதான் இருக்கு, ஆனா வழி என்னையா ஆசை காட்டி மோசம் செய்யறாரு இந்த ஆண்டவர். ஏன் தெரியுமா ஐயா? அது தப்பித்து போகிற வழி, அது தப்பித்து போகிற வழி ஐயா. அது பரிசுத்த உலகம், இது பாவ உலகம். இந்த பாவ உலகத்திலிருந்து பரிசுத்த உலகத்திற்கு தப்பித்து போகின்ற வழி இடுக்கமும் நெருக்கமும் நிறைந்தது. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க அந்த உலகம் நம்மளுக்குரியது. ஐயோ, இது உலகத்தின் அதிபதியின் கரத்திலே இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய ஓனர் யாரு? வேற ஒருத்தன். உலகத்தின் அதிபதி கையில இருக்காங்க. அவனுடைய கரத்திலிருந்து இது தப்பித்து போகின்ற பாதை. அதனால தான் இடுக்கமும் நெருக்கமும்.